சிவனோட கண்ணீர் வந்து நமக்கு வந்து நன்மைகளை அள்ளித்தரும். நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் சிவன் பெருமான் தன்னுடைய கண்ணீர் துளியை ருத்ராட்ச மரமாக உருவாக்கினார் என்கிறது புராணம். சரிங்க, இந்த ருத்ராட்சத்தை எப்படியெல்லாம் அணியணும், எந்தெந்த முகத்தோடு அணியணும், இது வந்து ருத்ராட்சத்திற்கு வந்து மருத்துவ குணமும் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து விவரமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து ரொம்ப விலதாசி அப்படின்ட்டு இருக்கு. ஆமாங்க, ஒரு முகம் ருத்ராட்சம் வந்து ரொம்ப அதிக விலை தரக்கூடிய ஒரு ருத்ராட்சம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடகடன்னு பலன்களை பற்றி அறியலாம். ருத்ராட்சம் ஒரு முகத்திற்கும் என்ன பலன் என்பதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்திடலாம். ஒருமுக ருத்ராட்சம் வந்து சிவபெருமானின் முகம் என்கிறது புராணம். பிரம்மசித்தி தோஷத்தை போக்கும், சூரியனின் ஆசி கிடைக்கும், அரசாங்க உத்தியோகம் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு ஒரு முக ருத்ராட்சம் அணிந்தால் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அரசியல் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அரசியலையும் நல்ல ஒரு பெயர் புகழும் கிடைக்கும். ஆனா ஒரு முக ருத்ராட்சம் ஏதோ விலை அதிகம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்க, இரண்டு முக ருத்ராட்சம் தேவ பருவம். இது பாவங்களை அடியோடு போக்கும். நாம் செய்யற பாவங்கள் அத்தனை போக்கும். அதுக்காக நிறைய பாவங்கள் செய்துட்டு நான் இந்த இரண்டு முகம் ருத்ராட்சத்தை அணிந்து இருக்கிறேன், அதனால எந்த பாவமும் என்னை அணுகாதுன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்குற சக்தி இரண்டு முக ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, நாலேஜ், நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். அறிவு வந்து நல்ல திறமையா இருக்கும். முகம் வந்து நல்லா பளபளப்பா இருக்கும். சரி, மூன்று முக ருத்ராட்சம். இது வந்து மூன்று முக ருத்ராட்சம் வந்து அக்னி ஸ்வரூபம். தோஷங்களை பாவங்களை அப்படியே போக்கிடும். ஏன்னா தேவர்களுடைய பாவத்தையும் போக்குற சக்தி இந்த மூன்று முக ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் தடை அப்புறம் சொல்றாங்க இல்லையா, திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, பிள்ளைகள் வந்து சரியாக படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்கிறவங்க வந்து இந்த மூன்று முக ருத்ராட்சம் அணிந்தால் பிள்ளைகளோட கல்வி வந்து நல்லா இருக்கும். திருமண தடை இருக்கு, சுப நிகழ்ச்சிகள் தடை நடந்துகிட்டே இருக்குங்க அப்படி சொல்றவங்க இந்த மூன்று முகம் ருத்ராட்சம் அணிந்தால் நல்ல பலன் ஏற்படும். நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மனின் வடிவம். வேதம் புராணம் இங்கெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அவர்கள் இந்த நான்கு முக ருத்ராட்சத்தை அணிந்தால் சிவபெருமானின் ஆதரவால் பிரம்மதேவனின் அருளால் வேதங்கள் சர்வசாதாரண புராணங்கள் சொல்றவங்க வேதங்கள் சொல்பவர்களுக்கு இந்த நான்கு முக ருத்ராட்சம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மாதிரி ஜாதகத்துல வந்து ராகு தோஷம் இருந்தால் வந்து ராகு தோஷம் நாகதோஷம், சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய ஜாதகத்துல காலசர்ப்ப தோஷம் நாகதோஷம் எல்லாம் இருக்குங்கன்னா இந்த நான்கு முக ருத்ராட்சம் அணிந்தால் இந்த ராகு தோஷம் காலசர்ப்ப தோஷம் இவை அனைத்தும் நீக்கிற சக்தி